ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தாக்கு பார்த்தா நிலா மேல பயங்கரமா கோவம் வருது. சேரன் ஒரு பக்கம் என்னதான் சோழனும் நிலாவும் சேரணும்னு சொன்னாலும் சந்தாவுக்கு பார்த்தா இதை ஏத்துக்கிறவே முடியல. அவங்க எப்ப சேர்ந்து வாழ்றது, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுக்கு கோவம் வருது. இதை பத்தி கண்டிப்பா நிலா கிட்ட எடுத்து பேசி புரிய வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தா நினைக்கிறாங்க. சந்தா சரின்னு சொல்லிட்டு நிலாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. நிலாவும் வீட்டுல இருக்காங்க. வாங்க சந்தா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நிலா அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க, என்னன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும், வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா வராங்க. இல்லை உங்கள் மனசில் நீங்கள் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தா நிலாவை பார்த்து கேட்கவும், சந்தா என்ன சொல்கிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நீங்கள் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், ஆமாம் சோழனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுல என்ன இருக்கு சந்தா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்பதான் சேரன் வீட்டுக்கு வந்து பேசின எல்லா விஷயத்தையும் சந்தா சொல்லவும், அண்ணன் இப்படியா சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா இப்படியே தான் சொன்னாரு, நீங்களும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறையே இன்னும் புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழாம இருக்கீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், சரி இதுக்கும் மேலேயும் சந்தா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுக்கு இதுவரைய நிலாவும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம் எதுவுமே சந்தாவுக்கு தெரியாது. அந்த விஷயத்த எப்படியாவது சந்தா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா நினைக்கிறாங்க. இங்க பாருங்க சந்தா, நானும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான், ஆனா நாங்க பண்ணிக்கிட்டது ஒரு சூழ்நிலையால பண்ணிக்கிட்ட கல்யாணம். நான் சோழனை காதலிச்சோ சோழன் இணைய காதலிச்சோ இல்ல ரெண்டு பேரும் விருப்பப்பட்டோ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. ஒரு சூழ்நிலையினால என் கழுத்துல சோழன் தாலி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நான் அதுக்கப்புறம் இங்க வந்து எங்க வீட்டுல என்னை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையும் சோழனை இங்க கூட்டிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, சோழனை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் நான் எங்க வீட்டுக்கு போகாம இங்க இருக்கேன். இதுதான் சந்தா நடந்த விஷயம். நான் எப்படி சோழனை ஏத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சந்தாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற நிலா, என்ன சொல்ற, எனக்கு புரியல. அப்ப சோழனும் நீயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறலே அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், இல்ல சந்தா, எங்களுக்கு நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம், கோர்ட்ல ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த ஹியரிங்ல விவாகரத்து கிடைச்சிரும், அப்புறம் ஏன் அவர் வந்து அப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், அண்ணன் எதை மனசுல வச்சு பேசினார்னு எனக்கு தெரியல, ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன், எனக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் சந்தா சரி நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ போயிடுவதானே அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், ஆமா கண்டிப்பா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், போயிடுவியா நீனு, இந்த வீட்டை விட்டு தான் உன்னால போக முடியுமா, நீ போனா இங்க நல்லா நிம்மதியா தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், ஒரு நிமிஷம் பார்த்தா நிலா யோசிக்கிறாங்க. உனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்ன, அதுல இருந்து உன்னை சோழன் காப்பாத்துறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணாரு, உன்னை அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் உனக்கு சோழன் எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு, இதுவரைய சோழன் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டு இருப்பாரு, இதெல்லாம் எதையுமே நினைச்சு பார்க்காம எப்படி நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ போறேன்னு சொல்ற, நீ போனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்களா, நான் வந்த நேரம் தான் நீ இந்த வீட்டை விட்டு போனேன்னு ஊர்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்களா, இந்த வீட்டுல இருக்கிறவங்களே நினைக்கத்தானே செய்வாங்க, நீ போயிட்டு எனக்கு கெட்ட பேரை உண்டு பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், ஐயோ சந்தா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி எப்படினாலும் போனதுக்கு அப்புறம் நீ ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதான போற, ஏன் அந்த வாழ்க்கை சோழனா இருக்க கூடாது, இத்தனை மாசமா நீ சோழன் வீட்டுல தங்கி இருக்க, சோழன் கிட்ட நீ பேசியிருப்ப, சோழன் மனச கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கிறாம இருந்திருக்க, சோழன் உன்னையதான் காதலிக்கிறாரு, ஏன் சோழனை நீ ஏத்துக்கிற கூடாது, சோழனும் நீ ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, சோழன் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி நீ என்ன பண்ண போற, உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த ஊரு முழுக்க தெரியும், அதுக்கப்புறம் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துருவியா, இல்ல சோழன் மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி உன்னை யாராவது நல்லா புரிஞ்சுக்கிற முடியுமா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு நான் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி நிலா இன்னொருத்தவங்க கிட்ட போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சந்தா பார்த்தா நிலா புத்தியில உரைக்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கவும், நிலாவும் பார்த்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் செஞ்ச நல்ல விஷயம் அத்தனையும் பார்த்தா நிலா மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. சோழன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தது, வேலை வாங்குறதுக்காக அலைஞ்சது, இதுவரைய நிலாவுக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிலா மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாங்க. இப்படிப்பட்ட சோழனை விட்டுட்டு நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிலாவும் நினைக்கிறாங்க. இங்க பாரு நிலா, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு, இந்த வீட்டை விட்டு நீ எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது,
இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னைய இது நாள் வரைய எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சோழன் இருக்கிறதுனால தான் உன்னைய இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க. சோழனுடைய மனைவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல அவங்க உன்னை பாக்குறதுனாலதான் உன்னை இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டை விட்டு எங்க போனாலும் இந்த அளவுக்கு சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் உன்னால இருக்க முடியாது. உன்னைய பெத்த வீடா இருந்தாலும் அங்கேயும் இப்படி இருக்க முடியாதுன்னலா. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒரு வேற வாழ்க்கையை தேடிக்கிற போற. இத்தனை மாசமா இந்த வாழ்க்கையில இருந்துட்டு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு வேற வாழ்க்கையை தேட போறேன்றியே, இது முட்டாள்தனமா இல்ல? நீ சோழனை ஏத்துக்கிட்டு நீ வாழ்ந்தாதான் நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவர் கூட என்கிட்ட சொன்னாரு, நீயும் சோழனும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு. எனக்கு அப்ப புரியல, என்னடா இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, இவங்க இன்னும் புருஷன் முன்னாடியே சேர்ந்து வாழாம இருக்காங்க. ஒருவேளை இவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க இப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஆனா நீங்க சொன்ன விஷயமே வேற. இது நாள் வரைய சேரன் அவர் என்கிட்ட வந்து சோழனும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம், இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு எதையுமே அவர் என்கிட்ட சொன்னது கிடையாது. அதனால எனக்கு இந்த விஷயம் தெரியாது. இங்க பாரு நிலா, நீயும் சோழனும் சேர்ந்து வாழணும். இங்க பாரு நிலா, நீயும் சோழனும் உண்மையான கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிருவோம். அவர் எடுத்த முடிவுல நான் தீர்க்கமா இருக்கேன். இத நீ தான் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்றது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலாவுக்கு பார்த்தா ஒரே குழப்பமாயிருது. என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நிலா நினைக்கிறாங்க. ஆனா சந்தா சொன்னது எல்லாமே நல்ல விஷயம்தான். இது நாள் வரைய சோழன் வீட்டுல இருந்திருக்கோம், அவங்க வீட்டுல இருக்கிறவங்களா எப்படி பாத்துக்கிட்டாங்க, சோழன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, எல்லா விஷயம் பார்த்துட்டு நம்ம ஏன் சோழன் கூட சேர்ந்து வாழக்கூடாது? அப்பதான் சேரன் வீட்டுக்கு வராரு. ஏனே நீங்க சந்தா வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏன்பா ஏன் யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், சந்தா இங்க வந்திருந்தாங்க. என்ன நீ சொல்லி வச்சிருந்திருக்கீங்க, நானும் சோழனும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நீங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன நீ அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன அர்த்தம்னா சோழன் உனைய காதலிக்கிறான்னு அர்த்தம். சோழன் உனைய மனப்பூர்வமா காதலிக்கிறான்ப்பா. அவன் மனசுல நீ மட்டும்தான்ப்பா இருக்க. நீ ஒத்த வார்த்தை அந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு மனசு துடிச்சு போயிடான்னு தெரியுமா? நீ இல்லைன்னா இந்த வீடு வீடாவே இருக்காதுப்பா. நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றப்பெல்லாம் என் மனசுல இடியே இறங்குன மாதிரி இருக்கு. என்னைய வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன்னு சொல்ற. உண்மையிலேயே என்னைய அப்படி ஒரு ஸ்தானத்துல வச்சு நீ பாக்குறதா இருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுப்பா. சோழன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான், ஆனா ரொம்ப நல்லவன்பா. நான் அவனுடைய அண்ணன் அப்படின்றதுக்காக சொல்லல, உண்மையிலே சோழன் ரொம்ப நல்லவன்பா. நீ இத்தனை மாசம் அந்த வீட்டுல இருந்திருப்ப, நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட எங்களை மன்னிச்சிருப்பா. இந்த வீடை கூட மாத்திரலாம்ப்பா. இப்பதான் வீட்டு அப்பா பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, இந்த வீடை கூட உன் வசதிக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்தி கொடுக்குறோம்ப்பா. ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாது. சோழன் உன்னைய காதலிக்கிறான்ப்பா. தயவு செஞ்சு சோழனை ஏத்துக்கிட்டு நீ இந்த வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா நிலா கிட்ட கெஞ்சவும், நிலா சந்தா பேசுனதையும் சேரன் பேசுனதையும் வச்சு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம சோழனை இன்னும் கொஞ்சம் நல்லா திருத்தி சோழனை நல்ல வழிக்கு கொண்டு வந்து நம்ம ஏன் சோழன் கூட வாழக்கூடாது அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.